கோவை மருமகள் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஐர கருவாடு தாங்க தொக்கு செய்ய போகிறோம். இந்த ஐர கருவாடு ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கும் நான் இருக்கிற ஏரியாவில். ஸோ கிடைச்ச உடனே வாங்கி ஒரு தூளாக சமைச்சிட்டேங்க. சரி வாங்க, இப்போ இந்த கருவாடை வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நான் பூண்டை தட்டி தாங்க எடுத்திருக்கேன். சில பேர் இதில் இஞ்சும் சேர்ப்பாங்க, பட் வெறுமனே பூண்டு போட்டாலே நல்லா தான் இருக்கும். இப்போது பொடி பொடியாக நறுக்கின தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த தொக்கில். அதனால் வெறும் அந்த தக்காளி மட்டும்தான் நான் அந்த தக்காளியோட புளிப்பு மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் தக்காளி பழம் ஒரு 4-5 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு புளி போடணுன்னாலும் நீங்கள் புளி போட்டுக்கலாம். புளி இல்லாமலே நீங்கள் சமைக்கும் போது இது இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அது கூடவே ஆச்சி மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். அதாவது குழம்பு மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணேன், அலசி வச்ச அந்த கருவாடு இருக்குது இல்லைங்களா, அதை அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை ரொம்ப போட்டு வதக்கி அப்படி ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இது குட்டி குட்டியாக இருக்கிறதால ரொம்பவே கரைஞ்சிரும். அதனால் ஜஸ்ட்டு அதை அப்படியே கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இது தொக்குன்றதுனால நான் ஜஸ்ட் 1 கிளாஸ் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னுமே கொஞ்சம் ட்ரையாக வேணுன்றதுனால நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இதை சிம்லேயே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்களா, நல்லா சுண்டிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு கிளறி எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சான்ஸே இல்லைங்க, நிஜமாலே நான் அதை சமைச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பர்பாக இருந்தது. புளி எதுவுமே போடல. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் அந்த தொக்கை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ், ஈவன் சப்பாத்திக்கு கூட இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம வீடியோவை நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.